ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு பாடினா ஆண்டாள். கூடார் யார்? கூடல்னா என்ன? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கூடுவதுதான் கூடல். கூடல்னு ஒரு க்ஷேத்திரமே இருக்கு. மதுரை மாநகரம்தான் கூடல் மாநகர். அங்கதான் கூடல் நிகழ்ந்தது. பெரியாழ்வாருங்கிற ஜீவாத்மா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கருடனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினார். இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவர்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் அப்படின்னு சொல்லலாம். பாண்டியராஜா வல்லபதேவன் சபையில் ஒரு சதஸ் நடக்கிறது. அந்த சதஸுக்கு ஆழ்வார் போய் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணினாராம். அங்கே போய் ஒரு வாக்கியம் சொன்னார். சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் முத்ருத்ய புஜமுச்சியதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவா பரம் அப்படின்னு இந்த வாக்கியத்தை சொன்னார். வேதத்தை காட்டிலும் உயர்ந்த தத்துவம் இல்லை, கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லைன்னு பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணினார். அந்த ராஜா பொற்கிழிய கொடுத்தான். அந்த வல்லபதேவன் திருக்கூடல் நகரில், அதாவது மதுரை மாநகரில், இவரை ஒரு யானை மேலே உட்காத்தி வச்சு ஊர்வலமாக அழைச்சிண்டு வரான். ஒரு பெற்றோர் தன் குழந்தை யானையில் ஊர்வலம் வரதை எப்படி ஆசையோடு பார்ப்பாளோ அந்த மாதிரி கூடல் அழகர் பெருமாள் தன் பிராட்டிமார்களோட கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்தான். ஆழ்வாரை பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போ ஜீவாத்மாவாகிய ஆழ்வார், வானத்தில் கருட வாகனனா பரமாத்மா, 2 பேரும் கூடினா. அதனால்தான் அந்த நகரம் கூடல்மா நகரம் ஆயிடுத்து. இன்னைக்கு அதை மதுரை நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது யாரை கூடார்னு சொல்வோம்? சில ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோட சேர மாட்டார். இவாளுக்கு அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்காது. ஆனால் பகவான் அப்படி விட்டுடுவானோ? விடமாட்டானே. அவன்தான் கோவிந்தனா பூமிக்கு வந்தான். கூடாரையும் தன் அகடிதகடனா சாமர்த்தியத்தினால தன்னோடு கூடும்படி வச்சுட்டானான். இந்திரனை பணிய வச்சான்னு நேற்றைக்கு நாம் பார்த்தோம். இப்போ காளியன்கிற பாம்புக்கு நல்ல கதியை கொடுக்க போறான். ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீழ்கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடனமாடினான். இவனுடைய நடனத்தை எல்லாரும் ரசிச்சு பார்த்தாளாம் தேவர்கள்லாம். திமி 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 மிதி பதகிருத நடனக தக 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 மணிகண நிகரக ஜய ஜய ரவயுத சூரகண வினுதக பணிபர சிரசி நடத்தி மதுபதி அப்படின்னு தேவர்கள் பாடினாலாம். இவன் நடனம் ஆடினாலாம். பலி சக்கரவர்த்தியை விட பாக்கியசாலி இந்த காளிங்கன். ஏன்னா அவனுக்கு பலி சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு தலை தான். இந்த காளிங்கனுக்கு 100 தலைகள். பலி சக்கரவர்த்தி சர்வஸ்வாத்ம நிவேதனம்னு சர்வத்தையும் பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவானுடைய திருவடியை பெற்றுண்டான். ஆனால் இந்த காளிங்கன் பகவானுக்கு காலனா கொடுக்கல. தப்பித்தவரை கூட கிருஷ்ண சரணார விந்தத்தில் ஒரு துளசி தளம் கூட சமர்ப்பிக்கல. ஒரு நாள் கூட அஷ்டாட்சர ஜபம் பண்ணினதில்லை. ஒரு நாள் கூட கிருஷ்ணா உன்னோட சேவை எனக்கு எப்போ கிடைக்குமோ அப்படின்னு ஏங்கினதும் இல்லை.
ஒரு புண்ணியமும் பண்ணாதவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னா பிருந்தாவன வாசம். நாம் கூட ஒரு பங்களாவில் சுகமாக பிருந்தாவனத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலே ஒரு நாளைக்கு நமக்கும் கிருஷ்ணன் வந்து தரிசனம் கொடுத்துடுவான். அதே மாதிரி கூடாதவர்களை தன்னோட சேர்த்துப்பான். யார் அப்படின்னா, கண்ணனை பார்க்க மாட்டோம், அவன் மட்டுக்கார பய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்கள் யக்ஞ தீட்சிதர்கள் பிருந்தாவனத்தில். ஆனால் இவாளுடைய பத்தினிகள் பரம கிருஷ்ண பக்தைகள். ரிஷி பத்தினிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சான் கண்ணன். யாகசாலையில் யாகத்துக்குன்னு தளிகை பண்ணி வச்சிருந்த எல்லா பதார்த்தங்களையும் எடுத்துட்டு கிருஷ்ணன் நம்ம யாகசாலை பக்கத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டு இவாள்லாம் ஓடி வந்தா. ஷியாமம் ஹிரண்யபரிதிம் வனமால்யபர்ஹதா துப்ரவால நடவேஷமனுபிருதம் சேம் விந்யஸ்தஹஸ்தம் இதரேண துநானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாசம் அப்படின்னு அவனுடைய அழகு வர்ணிக்கப்படுறது. அவள் எப்படி பார்த்தா அப்படின்னு, எப்படி அவளுக்கு காட்சி கொடுத்தான்னா, மன்னார்குடி ராஜகோபாலன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி காட்சி கொடுத்துட்டானா இந்த யஜ்ஞ பத்தினிகளுக்கு. காட்சி கொடுத்ததோடு இல்லாமல் அவள் கொண்டு வந்த அன்னத்தோட அவள் தங்களையும் சமர்ப்பிச்சா ஏத்துண்டுட்டான். இவாளையும் ஏத்துண்டு இவாளுடைய கணவன்மார்களுக்கும் பக்தி உண்டாகும்படி கடாட்சம் பண்ணிட்டான் கண்ணன். யக்ஞ தீட்சிதர்கள் கண்ணனை தரிசனம் பண்ணாமலே அவனுடைய கிருபைக்கு அவர்கள் பாத்திரமாயிட்டான். அப்போ அகடி தகடனா சாமர்த்தியத்தினால கூடாதவர்களையும் கோவிந்தன் தன்னோட சேர்த்துடுவான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சக்கரவர்த்தி திருமகனான ராமரையும் நம்ம சொல்லலாம். ராமரை ஏன் கோவிந்தன்னு சொல்கிறோம்? கோவிந்தன்னா நல்ல வாக்கை உடையவன்னு அர்த்தம். யாராவது ரொம்ப துக்கத்தில் இருந்தால் ராமர் அவளோட பேசினார்னா அந்த துக்கம் அப்படியே பறந்து போயிடுமா. அதனால் கோவிந்தன்கிறதுக்கு நல்ல வாக்கை உடையவன்னு அர்த்தம். தன்னுடைய குணத்தை காட்டி கூடாதவர்களை வெல்வான் ராமன். ராவணன், கும்பகர்ணன் இவாளை தன்னோட வீரத்தை காட்டி வென்றான். தாடகை சுபாகுவை அம்பால வென்றான். சூர்ப்பனகையை அழகால வென்றான். பிராட்டி சீதை ராமரோட கூடினவள், அவள்கிட்ட தோற்றான் ராமன். எப்படி தோற்றான்ங்கிறத 2 இடத்த நம்ம அனுபவிக்கலாம். பஞ்சவடியில் கோதாவரி கரையில் நீச்சல் போட்டி ராமருக்கும் சீதைக்கும். ஜட்ஜி யார் தெரியுமா? லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் சொல்லிட்டார், ரெடி ஸ்டெடி கோ சொல்லியாச்சு. சொன்ன அடுத்த நிமிஷம் ராமர் வேக வேக வேகமாக அடுத்த கரைக்கு நீஞ்சிண்டு போயிட்டார். சீதைக்கு சௌகுமாரியமான திருமேனி. மெதுவாக தண்ணிக்குள்ளே காலை வச்சு இனிஷியல் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறா. வார்ம் அப் செக்ஷன் எல்லாம் முடித்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறார். அடுத்த கரைக்கு போன பிரபு தலையை தூக்கி பார்க்குறார். ஐயோ பாவம் சீதை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறான்னு நினச்சிட்டு அந்த இடத்துலையே தண்ணிக்குள்ளே மூழ்கி 1லேருந்து 500 வரலும் எண்ணிண்டு உட்காண்டிருந்தாராம். சீத்தை வர சலசலப்பு கேட்கறது. அவள் திரும்பி போய் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயாச்சுன்னு தெரிஞ்சின்றதுக்கப்புறம் வேக வேகமாக ஸ்விம் பண்ணி வராராம். சீத்தை இதை பார்த்துட்டு கை கொட்டி சிரிக்கிறா. லக்ஷ்மணர் சிரிச்சுண்டே சொல்கிறார், எங்கிட்டையும் நீச்சலில் அண்ணா தோற்றுருக்கார் அப்படின்னு. ராமர் இவா 2 பேர் சொன்னதையும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிறார். ராமர் ராவணன்கிட்ட ஜெயிச்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சீதாதேவி கிட்ட தோத்தது தான் பெரிய விஷயம். அதே மாதிரி மற்றொரு இடம் எங்கே அப்படின்னாக்க, காட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி விவாகமாகி 12 வருஷம் சீத்தையும் ராமரும் அயோத்தியில் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தா.
எல்லா ராட்சிய காரியத்தையும் முடிச்சுண்டு அப்போ தான் சயன அறைக்கு வருவார் ராமர். ஒரு நாளைக்கு அப்படி வந்த உடனே வேற ஏதோ ஒரு வேலை வந்துடுத்துன்னு மறுபடியும் கிளம்புறார். உடனே பிராட்டி சொல்கிறார், இப்போ தானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தீர், சித்த நாள் இங்கே இருக்கலாமேன்னு சொல்லி ராமரை என்ன பண்ணினா ஒரு மல்லிகை மாலையை கொண்டு கட்டி வச்சுட்டாளாம். மல்லிகைப்பூ மாலையால் கட்டி வச்சுட்டாளாம் ராமரை. அந்த மாலையை அறுத்து எரிய முடியாதா ராமரால? எப்பேற்பட்ட மாவீரன் அவர். ஆனால் அவள் கட்டின மல்லிகை மாலைக்கு அவள்கிட்ட தோத்து கட்டுப்பட்டு இருந்தாராம். பிராட்டியோட அழகிலையும் பேச்சிலையும் குணத்திலையும் தோத்து உட்காண்டிருந்தார் ராமர். கூடாரை வெல்பவன் கூடினவர்களிடத்தில் தோற்பவன்னு தெரிகிறது. சீதா பிராட்டி மாலையால் கட்டின மாதிரி ஆண்டாளும் கண்ணனை பாமாலையாலும் பூமாலையாலும் கட்டிட்டா. ஏன்னா இவள் சூடி கொடுத்த சுடர்கொடியாச்சே. கண்ணன் தோற்று ஆண்டாளுக்கும் தோற்று கட்டுப்பட்டு இருந்தானாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற இந்த பதம் அடுத்த வாரமும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.